ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க, காலையில் நம்ம அண்ணி வீட்டில் பாப்பா மாட்டு குழம்பு கோலம் போடுறாங்க. வாங்க பார்க்கலாம். சந்தீப் சொல்லுடா. ஹாய் சௌமியா, வாசிக்கிறேன். பாருங்க, எங்கள் பாப்பா மாடு கண்ணுக்குட்டிலாம் போட்டிருக்காங்க. இன்னும் ஃபினிஷ் ஆகலை. எங்கள் அண்ணி வீட்டில் மாடு இருக்குது, காமிக்கிறேன் வாங்க. சாதாரண வீட்டில் இன்றைக்கி தான் படைப்பாங்க. ஆனால் நேற்றுல இன்றைக்கி தான் மாடுக்கு சூப்பராக செய்யுங்க. பாருங்க. ஹாய், மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். பாருங்க, காலையிலே சந்தீப் வந்து கோழி திருட வந்திருக்கான். இடிச்சு சந்தீப் ஆர்டிஸ்ட். பொங்கல் வாழ்த்து சொல்ல. பொங்கல் வாழ்த்துக்கள். சரி, இந்த மாதிரி செய்வாங்க. பனி நல்லா பனி பெய்யுது. நான் இப்படி திரும்பி சொல்லு. ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் சயின்டிஸ்ட் வந்து இப்போ பெயிண்டிஸ் ஆகிட்டாரு. இப்போ பெயிண்ட் அடிக்கிறான். 3 டப்பா வாங்கி வச்சிருக்கான். சீசனா யாரு? நாங்கள் தத்துனே எப்போ கொத்து சொற்கள் நான் பருதான். நானும் போய் ஏதாவது ஒரு பூ ஏதாவது போட்டுருக்கேன். மாட்டு சாணி காப்பி பாடு. ஆமாண்டா, தொட்டு வாங்க. தொட்டுட்டு வாடா, பாக்குவாங்க. ஒன்றும் பண்ணாதுடா. இன்னும் கலர் அடிக்கலை. கலர் அடித்து நம்ம இந்த மாட்டையும் பொங்கல் பானையும் பார்க்கலாம். வாங்க, நம்ம பாப்பா வீட்டில் என்ன கோலம் போடுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வாசலே பெருக்கலை. நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் போய் வாசல் பெருக்கி கோலம் போட்டு கலர் அடிக்கணும். என்ன கோலங்கிறத பின்னாடி காமிக்கிறோம். பாருங்க, எங்கள் பாப்பா வீட்டில் இன்னும் கோலம் போடலை. புள்ளி மட்டும் வச்சுருக்காங்க. புள்ளி தான் வச்சுருக்காங்க. உள்ளே போயிருக்காங்களாட்டுக்கு, வந்து போடுவாங்க. நம்ம கோலம் போட்டதுக்கப்புறம் என்ன கோலம் போட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாருங்கள், நேற்று போட்ட கோலமே இன்னும் அழியாமல் அப்படியே இருக்காட்டுக்கு. இன்னும் கடைக்கார அக்காவை பாருங்கள், எந்திரிக்கவே இல்லையாட்டுக்கு. அவங்க எப்பயுமே நேரத்தில் எழுந்து கோலம் போடுவாங்க. இன்னும் எந்திரிக்கலை. நேற்று போட்ட கோலம் தான் அப்படியே இருக்குது. அவங்க கடை வச்சுருக்காங்க. அதனால் வந்து நைட்டு கடையில் இருந்திருப்பாங்க. அதனால எந்திரிக்கல. ஜாக்கி எந்திரிக்கல. நீ இல்லை, அவனை பார்க்க வந்த. நீ யாரும் போடல. அண்ணி வீட்டில் தான் போட்டிருக்கு மாடு. சந்தீப் என்ன சொல்கிறான், அவனை ஆட்டுக்குட்டி போட சொல்கிறான்.
சாய்க்க போ. சரி கலர் அடிங்க. இந்தா போ எடுத்துட்டு போ. எத்தனை பேர் கலந்த கலவை சந்திப்பு தான். அந்த கலர் இல்லையாமா? ஏமா என்ன வேணும்? இப்போ மோட்ரு போடு. தண்ணி சாயந்தரமே போடல, போட்டுன்னு இப்போ போட்டு விட்டுவிட. ஓடு. பண்ண பார்த்தியா? மூஞ்சி ஒரே கலர் தானே இருக்கும் மாடு. அடிக்கலாமா? அதே அடிச்சிரு. மூஞ்சிக்கு காதுக்கும் அதே அடிச்சிரு. அப்போதான் கரெக்டாக இருக்கும். மாடு கொடுக்கும். நீ போய் தண்ணி பிடிக்கும். அதெல்லாம் முடியாது. தண்ணிலாம் பிடிக்க முடியாது. தண்ணிலாம் பிடிச்சா அதே அடிச்சிருப்பா. காதுக்குமா? மேலே வரையில வெள்ளையாரு எப்போ ஊற்றுவாங்க? பாப்பாவும் அதே மாடு கண்ணுக்குட்டி பானை தாங்க போட்டிருக்காங்க. இந்த தெருவில் எல்லாருக்கும் பாப்பா தான் கோலம் போட்டுவிடுவாங்க. அழகாக சூப்பராக போடுவாங்க. இங்கேயும் அதுவே தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க நாங்கள் காலைல 6 மணிக்கு எழுந்து 8 மணிக்குள்ளே என்னென்ன நடந்தது இன்றைக்கின்னு. எல்லோரும் வந்து மாட்டுப்பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடுங்க. வாங்க நம்ம யார் வீட்டில் என்னென்ன கோலம்லாம் ஒரே மாதிரி தான். மாடு பானை தான் போட்டு கொடுத்தாங்க. எங்கள் பாப்பா தான் போட்டாங்க. எல்லாம் ஒன்று தான். கலர் மட்டும் எப்படி அடிச்சிருக்காங்க பார்க்கலாம். இது வந்து அண்ணி வீட்டோட மாடும் கண்ணுக்குட்டி பானை தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நேற்று போட்ட பொங்க பானை அப்படியே தான் இருக்குது. அழியாமல் அழகாக இருக்குது. சாயந்தரமாக தான் அண்ணி வீட்டில் படைப்பாங்க. அண்ணி வீட்டில் தான் மாடு இருக்குது. அதனால் சாயந்தரம் படைக்கிறத தனியாக ஒரு வீடியோ எடுத்து இது கடகார அக்கா வீட்டில் போட்டது. இது வந்து ஆரஞ்சு கலர் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பாப்பா வீட்டில் போட்ட மாடு கண்ணுக்குட்டி தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம வீட்டில் போட்டது. மாடு தான் கண்ணுக்குட்டி போடலை. பானை மாடு மட்டும்தான் போட்டாங்க. எல்லோரும் மாடு கண்ணுக்குட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.